இது இலங்கை மத்திய வங்கி நடத்துகின்ற எக்கான் ஐகான் சீசன் 2 பாடசாலை மாணவர்களுக்கான அறிவு தேடல். பொன்ஷி திட்டம் என்பதும் பிரமிட் திட்டத்தினை போன்ற கட்டமைப்பினை கொண்ட இன்னும் ஒரு திட்டமே ஆகும். இத்திட்டத்தினை ஊக்குவிப்பவர்கள் நம்ப முடியாத உறுதிமொழிகளை உங்களுக்கு வழங்குவார்கள். நம்ப முடியாத உயர்ந்த வருமானங்களை நீங்கள் பெற முடியும் என ஆசை வார்த்தை காட்டுவார்கள். இத்திட்டத்தில் உங்களை சேர்ப்பவர்கள் பெரும்பாலும் உங்கள் உறவினர்களும் நண்பர்களும் தான். உங்களிடம் பணத்தினை பெற்ற பின்னர் திட்டம் எல்லாவற்றையும் முறியடித்துக் கொண்டு வெளியேறிவிடுவார்கள். அவர்கள் தொடர்பான இருப்பிடமோ தகவல்களோ உங்களுக்கு தெரியாது என்பதனால் அவர்களை உங்களால் தொடர்பு கொள்ள முடியாது. எனவே இவற்றை நம்பி ஏமாறாமல் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள். இலங்கை மத்திய வங்கி அறிவித்தலை படியுங்கள், அவதானமாயிருங்கள். இந்த கருத்தோடு நாங்கள் இன்றைய போட்டி நிகழ்ச்சிக்குள் நுழையலாம். இன்றைய போட்டி நிகழ்ச்சியிலும் இரு பாடசாலை மாணவர்கள் காலிறுதி சுற்றிலே பல பரீட்சை நடத்த காத்திருக்கிறார்கள். கொழும்பு மாவட்டத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தி ரோயல் கல்லூரியும், அவர்களைப் போலவே பதுளை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அல் அதான் மகா வித்தியாலயமும் இன்று மோத இருக்கிறார்கள். இந்த பாடசாலை மாணவர்களின் விவரங்களை நாங்கள் பார்த்துவிடலாம். கொழும்பு ரோயல் கல்லூரி அணிக்கு தலைவராக செயற்படுகிறார் பி சுலக்ஷன், அடுத்து கே குட்வின், சி ஜெபிஷன். இதே போலவே பதுளை அல் அதான் மகா வித்தியாலயத்தின் அணி தலைவியாக செயற்படுகிறார் MHF ஹப்சா, அடுத்து எஸ் அப்துல் ஹலீம், அவரினை தொடர்ந்து AM ஹஃபீல். இன்றைய இந்த போட்டி நிகழ்ச்சிக்கு நடுவர்களாக கடமையாற்றுகிறார்கள் வங்கி மேற்பார்வை திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் சுபுகி ஜொனாஸ் அவர்கள். வங்கி எல்லா நிதியியல் நிறுவனங்களின் மேற்பார்வை திணைக்களத்தின் மூத்த உதவி பணிப்பாளர் சண்முகநாதன் பிரபாகர் அவர்கள். இவரோடு நாணய திணைக்களத்தின் உதவி கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் ரஸ்னா அவர்கள். இவர்களோடு இணைந்து இன்றைய போட்டி நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார்கள் இலங்கை மத்திய வங்கியின் பொது படுகடன் முகாமைத்துவம், பிரதேச அபிவிருத்தி மற்றும் தொடர்பாடல் திணைக்களங்களுக்கு பொறுப்பான உதவி ஆளுநர் திருமதி ஜானகி மாம்பிட்டிய அம்மணி அவர்கள். இவர்களோடு இணைந்து இன்றைய போட்டி நிகழ்ச்சியை மிகவும் சுவாரஸ்யமாக நடத்தி செல்வதற்காக வினா கணைகளை தொடுப்பதற்காக நான் அழைப்பது சிரேஷ்ட ஊடகவியலாளர் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். வணக்கம் விஸ்வநாதன் அவர்களே. வணக்கம். ஆமாம், முதலாவது சுற்றுக்கென்று சில அறிவுறுத்தல்கள் இருக்கிறது. போட்டியின் ஆரம்பத்திலே உங்கள் இரு குழுக்களுக்குமே 200 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. சரியான முறையில் விடைகளை அளித்து இந்த புள்ளிகளை தக்க வைப்பதும் மேலதிகமாக உங்கள் குழுவிற்கு புள்ளிகளை சேர்த்துக் கொள்வதும் உங்களது பொறுப்பு. முதலாவது சுற்று 10 கேள்விகளை கொண்டிருக்கும். திரையில் காண்பிப்பது போன்று 10 இலக்கங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு விரும்பிய இலக்கத்தை வினாவிடை கேட்பவரிடம் தெரிவித்து நீங்கள் அதற்கான வினாக்களை பெற்று விடையளிக்க முடியும். இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் 5 வினாடிகளுக்குள் அளிக்க முற்பட வேண்டும். ஒவ்வொரு சரியான விடைக்கும் தனிப்பட்ட போட்டியாளர் ஒவ்வொருவருக்கும் 30 புள்ளிகள் வழங்கப்படும். அதே 30 புள்ளிகள் உங்கள் குழுவுக்கான மொத்த புள்ளிகளோடு சேர்க்கப்படும். அதே சமயம் பிழையான பதில்களை நீங்கள் கூறிவிட்டால் உங்களது தனிப்பட்ட புள்ளிகளிலிருந்து 20 புள்ளிகள் கழிக்கப்படுகின்ற அதே சமயம் உங்கள் குழுவின் மொத்த புள்ளிகளிலிருந்தும் 20 புள்ளிகள் கழிக்கப்படும். குழுவில் உள்ள 6 பேரும் 6 வினாக்களை தேர்ந்தெடுத்த பின்னர் எஞ்சிய 4 வினாக்களும் திறந்த கேள்விகளாக இருக்கும். இந்த திறந்த கேள்விகளுக்கு யாரேனும் உங்கள் மின்கருவியை அழுத்தி பதில்களை தெரிவிக்க முடியும். அவ்வாறு எஞ்சியிருக்கின்ற 4 வினாக்களுக்கும் நீங்கள் சரியான விடைகளை அளிக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற புள்ளிகள் 20. அதே சமயத்தில் நீங்கள் அந்த வினாவுக்கு தவறான பதிலை அளித்து விட்டீர்களானால் 10 புள்ளிகள் தனிப்பட்டவரிடமிருந்தும் குழுவிலிருந்தும் கழிக்கப்படும். இதனை நன்றாக கவனத்தில் கொள்ளுங்கள். இது மட்டுமல்லாமல் உங்களுக்காக பொது அறிவு சுற்று இருக்கிறது, சிறப்பு கேள்வி வேற இருக்கிறது. இந்த சிறப்பு கேள்விக்கு சரியான பதில் கூறினீர்களே ஆனால் உங்களுக்கு 30 புள்ளிகள் வழங்கப்படும். அதே சமயம் பிழையான பதில் வழங்கல், மௌனம் சாதித்தல் ஆகியவற்றுக்கு உங்களது மொத்த குழுவிலிருந்து 15 புள்ளிகள் கழிக்கப்படும். இந்த சுற்றின் இன்னும் ஒரு சிறப்பம்சம், பொது அறிவு சுற்று கேள்விக்கு எந்த குழு சரியான பதிலை அளிக்கின்றதோ அந்த குழுவிற்கு 3வது சுற்றின் முதலாவது தொகுதி கேள்வியை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. சில சமயங்களில் பிழையான பதிலை ஒரு குழு கூறிவிட்டால் அதற்கு எதிர்குழுவுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும். 2 குழுக்களுமே நீங்கள் சரியான விடையளிக்க தவறுகின்ற பட்சத்தில் அந்த சமயத்தில் அதிகூடிய புள்ளியை பெற்றிருக்கும் குழு 3வது சுற்றின் முதலாவது தொகுதி கேள்விக்கான
வினாவை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பை பெறும். இறுதிச் சுற்றின் முடிவிலே தனிப்பட்ட உங்களது புள்ளிகளும் குழுவிற்கான புள்ளிகளும் அறிவிக்கப்படும். அதிகூடிய புள்ளியை பெற்ற மாணவர் ஒருவருக்கு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. இதுதான் முதலாவது சுற்றிற்குரிய விதிமுறைகளாக இருக்கிறது. முதலாவது சுற்றுக்குள் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். போட்டி விதிமுறைகள் வெகு தெளிவாக இங்கு கூறப்பட்டு விட்டன. ராயல் கல்லூரி அணியினுடைய தலைவராக இங்கு சுலக்ஷன் இருக்கின்றார். எந்த இலக்கத்தை தெரிவு செய்கின்றீர்கள்? இலக்கம் 3. இலக்கம் 3. இலங்கை மத்திய வங்கியினால் நிறைவேற்றப்படுகின்ற அரச முகவர் பணிகள் 2ஐ குறிப்பிடுக. அரசின் சார்பாக கொள்கைகளுக்கு ஆலோசனை வழங்குதல், அரசின் வாய்ப்புகளை தம்மிடத்தே பேணுதல். இதை சற்று தெளிவுபடுத்த முடியும்? அரசான தனது கொள்கைகளை மேற்கொள்வதற்கு மத்திய வங்கியானது ஆலோசனைகளை வழங்குகிறது. அரசினது சில ஒதுக்குகள் சொத்துக்களை மத்திய வங்கி பேணி பாதுகாக்கும். இதனை சரியான விடையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியான விடை ஊழியர் சேம நிதியத்தின் முகாமைத்துவம், அரச படுகடன் முகாமைத்துவம், வெளிநாட்டு செலாவணி கட்டுப்பாடு, பிரதேச அபிவிருத்தி நடவடிக்கைகள் மற்றும் நிதியியல் உளவறிதல் பிரிவு தொடர்பான பணிகள். இவற்றில் 2ஐ நீங்கள் குறிப்பிட்டிருக்கலாம். சரி, அடுத்த கேள்விக்கு நாங்கள் செல்கின்றோம். ஹப்சா, நீங்கள் சொல்லுங்கள். இலக்கம் 1. இலக்கம் 1. இலங்கை மத்திய வங்கி தற்போது நடைமுறைப்படுத்தி இருக்கின்ற துணை நில் வைப்பு வசதிகள் வீதம் யாது? கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டது. சரியான விடை 6.5 வீதம். அடுத்த வினா. கொட்வின், என்ன இலக்கம்? இலக்கம் 5. 5. அரச பிணையங்களுடன் தொடர்புடைய அனைத்து தரவுகளையும் கணினி மயப்படுத்தி பேணி வருகின்ற முறைமை யாது? தரப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டது. சரியான விடை அரச பிணையங்களுக்கான மத்திய வைப்பு முறை. அடுத்த கேள்வி. அப்துல் ஹலீம், நீங்கள். நம்பர் 2. இலக்கம் 2. இறக்குமதியாளர் அல்லது ஏற்றுமதியாளர் ஒருவர் நிச்சயிக்கப்பட்டதொரு எதிர்கால தினத்தில் ஏதேனும் ஒரு நாணய வகையை கொள்வனவு செய்வதற்கு அல்லது ஒப்படைப்பதற்கு இன்று செலாவணி வீதம் தொடர்பான இணக்கப்பாடொன்றுக்கு வருகின்றதான உடன்படிக்கை எவ்வாறு அழைக்கப்படும்? செலாவணி கொடுக்கல் வாங்கலில் இருப்ப முன்னோக்கி ஒப்பந்தம். சரியாக கூறியது போல வெளிநாட்டு செலாவணி முன்னோக்கிய உடன்படிக்கை. அடுத்து வருபவர் ஜெபிசன். இலக்கம் 7. இலக்கம் 7. 1977 2000ஆம் காலத்தினுள் இலங்கையில் காணப்பட்ட செலாவணி வீத முறை எவ்வாறு குறிப்பிடப்பட்டது? நிலையான நாணயம் மட்டும். ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கான விடை முகாமை செய்யப்பட்ட மிதக்கும் செலாவணி வீத முறை, மேனேஜ்ட் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட். சரி, அடுத்த கேள்வி யாருக்கு சொல்கின்றது? ஹஃபீல். இலக்கம் நம்பர் 6. இலக்கம் 6. வர்த்தக வங்கி ஒன்றின் சொத்துக்கள் பட்டியலின் தரம் குறைவடைவதன் காரணமாக உருவாகக்கூடிய பிரதானமான இடநேர்வு யாது? மத்திய வங்கியின் ஒதுக்கு வீதங்கள் குறைவடைதல் குறித்த வர்த்தக வங்கியின். ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நடுவர்கள் கூறுகின்றார்கள். இதற்கான சரியான விடை கடன் இடர் நேர்வு அல்லது உரிய தவணையில் செலுத்த தவறுவதால் ஏற்படுகின்ற இடர் நேர்வு என்பதாகும். 6 கேள்விகள் கேட்கப்பட்டு விட்டன. இன்னும் 4 கேள்விகள் எஞ்சிய நிலையில் இருக்கின்றன. கேள்வி இலக்கம் 4. இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் செலாவணி வீதங்களை தீர்மானிப்பதற்காக உருவாக்கப்பட்ட பிரெட்டன் வூட் முறை அநேகமான அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் சென்மதி நிலுவை பிரச்சனைகளை தோற்றுவிப்பதற்கு காரணமாக அமைந்தமையினால் அந்த முறையை கைவிடுவதற்கு அநேகமான நாடுகள் நடவடிக்கை எடுத்த ஆண்டு எது? தெரிந்தால் மின்கருவியை அழுத்தி பதிலை சொல்லலாம். ஆம், சரியான விடை 1972ஆம் ஆண்டு. சரி, இன்றி இருக்கின்ற கேள்விகளில் அடுத்து கேள்வி இலக்கம் 8. இலங்கையில் புலம்பெயர்ந்தோர் பற்றிய புள்ளி விவரங்களை திரட்டுதல், பகுப்பாய்வு செய்தல் மற்றும் வெளியிடுதலின் பொருட்டு ஸ்தாபிக்கப்பட்டுள்ள நிறுவனம் யாது?
ஹப்சா சொல்லுங்கள். தொகை மதிப்பீட்டு புள்ளி விபர திணைக்களம். இல்லை, தவறான விடை, ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியான விடையை தருகின்றேன். தொகை மதிப்பு புள்ளி விவர திணைக்களத்தினால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள புலம்பெயர்ந்தோர் புள்ளி விவரங்கள் பற்றிய தேசிய நிலையம். கேள்வி இலக்கம் 9. இலங்கை மத்திய வங்கி ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்னர் பண நிரம்பல் எந்த நிறுவனத்தினால் நிர்வகிக்கப்பட்டது? தரப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டது. சரியான விடை பணச்சபையின் மூலமாக. கேள்வி இலக்கம் 10. முதிர்ச்சி அடைந்த அரச பிணையம் ஒன்றில் முதலீடு செய்யப்பட்டிருக்கின்ற பணத்தை பெறுவதற்கு எவ்வளவு காலம் செல்லும்? ஹப்சா சொல்லுங்கள். முதிர்ச்சி அடைந்த தினத்திலே பெற்றுக்கொள்ளலாம். சரியான விடை. முதல் சுற்றின் கேள்விகள் அனைத்தும் கேட்கப்பட்டு விட்டன. அடுத்து இடம்பெற இருப்பது சிறப்பு கேள்வி. இன்றைய சிறப்பு கேள்வியை தர இருப்பவர் டாக்டர் பி ஆதவன். இவர் சத்திர சிகிச்சை நிபுணர், ஆலோசகர். பொது அறிவு கேள்வியாக இது வருகின்றது. உடல் பருமனை அளவீடு செய்யும் சுட்டியை கணிப்பிடுவது எப்படி? தெரிந்தால் மின் கருவியை அழுத்தி நீங்கள் பதில் சொல்லலாம். இந்த சுட்டியை கணிக்கும் முறை நிறை கிலோகிராமில் இருப்பதை உயரத்தின் மீட்டர் அளவின் வர்க்கத்தினால் பிரித்தால் வருகின்ற அந்த சுட்டி எண் தான் இந்த முறை. இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். டாக்டர் பி ஆதவன் அவருடைய கேள்விக்கான விடையை நாங்கள் தந்திருக்கின்றோம். முதலாவது சுற்று நிறைவடைகின்றது. முதலாவது சுற்று நிறைவடைந்துள்ள நிலையில் பாடசாலை அணிகள் பெற்றுள்ள புள்ளிகளை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே கொழும்பு ராயல் கல்லூரி அணி பெற்றுக்கொண்ட புள்ளிகள் 140. அவர்களோடு போட்டியிட்டு பதுளை அல் அதான் மகா வித்தியாலயம் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் 200. இந்த வகையிலே முதலாவது சுற்றின் நிறைவிலே 60 புள்ளிகள் வித்தியாசத்தில் அல் அதான் மகா வித்தியாலயம் முன்னிலையில் திகழ்கிறது. இதனோடு இன்றைய போட்டியின் சிறப்பு போட்டியாளருக்கான பரிசினை பெறுகிறார் அல் அதான் மகா வித்தியாலயத்தின் ஹலீம். முதலாவது சுற்றின் புள்ளி விவரங்களை நாங்கள் பார்த்துவிட்டோம். இனி இரண்டாவது சுற்றுக்குள் நாங்கள் நேரடியாக நுழைவோம். இரண்டாவது சுற்று நேருக்கு நேரான சவால் சுற்று. இதற்கான அறிவுறுத்தல்களையும் நாங்கள் பார்த்துவிடலாம். நீங்கள் குழுவிலே யாரேனும் ஒருவரை இந்த போட்டிக்கு உங்களது குழு சார்பாக தெரிவு செய்யலாம். போட்டி நடத்துபவரினால் 2 நிமிடங்களுக்குள் உங்களுக்கு 10 கேள்விகள் கேட்கப்படும். இந்த போட்டியிலே பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்கள் நீங்கள் பதில்களை கூறுவதற்கு மின்கருவியை பயன்படுத்துதல் அவசியமாக்கப்பட்டிருக்கிறது. விடையை நீங்கள் 5 வினாடிக்குள் தெரிவிக்க ஆரம்பிக்க வேண்டும். இதனோடு சரியான விடையை நீங்கள் அளிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 20 புள்ளிகள் வழங்கப்படும். இது குழுவுக்கான புள்ளிகளாக இருக்கும். இந்த சுற்றில் நீங்கள் தவறான விடையை கூறிவிட்டால் எந்த விதமான புள்ளிகளும் உங்களுக்கு கழிக்கப்பட மாட்டாது. இவைதான் இரண்டாவது சுற்றின், அதாவது நேருக்கு நேர் சவால் சுற்றின் விதிமுறைகள். இந்த விதிமுறைகளை அனுசரித்து மிக வேகமாக சிறப்பாக உங்களது அறிவு மோதலினை நடத்தி வெற்றி பெற எங்களது வாழ்த்துக்கள். இரண்டாவது சுற்று நேருக்கு நேர் சவால். பார்க்கலாம். பொது படுகடன் அதிகரிப்பில் உள்ள 2 பாதகமான எதிர் விளைவுகளை குறிப்பிடுக. பணவீக்கம் அதிகரித்தல், செம்மதி நிலுவை பிரச்சனை தோன்றுதல். பன்னாட்டு நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளராக ஆவதற்கு இலங்கையர் ஒருவரால் முடியாதுள்ளது. ஏன்? ஐரோப்பிய ஒருவரை அதில் நியமனம் பெற முடியும் என்ற நியமனம் இருத்தல். இலங்கையில் இருந்த ஒரே ஒரு பெண் நிதி அமைச்சர் யார்? சந்திரிகா பண்டாரநாயக்கா. சந்திரகுப்த மௌலிய பேரரசரின் பிரதம அமைச்சராக இருந்த பொருளியல் என்ற பெயரிலான மிகவும் பிரசித்தி பெற்ற நூலின் ஆசிரியராக கருதப்படும் அறிஞர் யார்? சாணக்கியா. தனியார் சொத்துரிமையையும் தனியார் அடிப்படையிலான உற்பத்தி முறையையும் முதன்மையாக கொண்ட பொருளாதார முறையை குறிப்பிடுவது எவ்வாறு? சுதந்திர சந்தை பொருளாதாரம். கொடுப்பனவு, தீர்ப்பனவுகள் மற்றும் கொடுத்து தீர்த்தல்களுக்கு ஏற்புடையதான ஒழுங்கு விதிகள் உள்ளடங்கிய சட்டம் யாது? நிதி கொடுக்கல் வாங்கல் சட்டம். இலங்கையில் ஏற்றுமதியை முதன்மையாக கொண்ட கைத்தொழில் அபிவிருத்தியின் பொருட்டு ஸ்தாபிக்கப்பட்டுள்ள நிறுவனம் யாது? ஏற்றுமதி அபிவிருத்தி சபை. திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையில் யார் பங்கேற்கலாம்? முதல் தர வணிகர்கள். தென்னாசிய சுதந்திர வர்த்தக பிரதேசம் பற்றிய உடன்படிக்கையை குறிப்பிடுகின்ற சுருக்க பெயர் யாது? சப்டா.
மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் தேறிய காரணி வருமானத்தை சீர் செய்து பெறப்படுகின்ற பெறுமதியை கூட்டுவதன் மூலம் கிடைப்பது யாது? மொத்த தேசிய உற்பத்தி. ஆம். 10 கேள்விகளும் முடிவடைந்து விட்டன. மிகவும் விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் நடந்து முடிந்திருக்கின்ற இரண்டாவது சுற்றின் இறுதியிலே கொழும்பு ராயல் கல்லூரி அணியினர் 240 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்களோடு போட்டியிட்ட பதுளை அல் அதான் மகா வித்தியாலயம் 280 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். இரண்டாவது சுற்றின் இறுதியிலும் பதுளை அல் அதான் மகா வித்தியாலயமே முன்னிலை வகிக்கிறது. நாங்கள் நேரடியாக மூன்றாவது சுற்றிற்குள் நுழையலாம். மூன்றாவது சுற்று வர்ண சவாலாக இடம்பெற இருக்கிறது. வினாக்களின் தொகுதி 3 வர்ணங்களுக்கிடையே மறைந்து காணப்படும். ஒவ்வொரு தொகுதியும் 3 வினாக்களை கொண்டதாக இருக்கும். சிவப்பு நிற கேள்வியினை நீங்கள் தெரிவு செய்தீர்களே ஆனால் சரியாக பதிலளிக்கும் சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு 30 புள்ளிகளும், நீல நிற வர்ணத்தில் உள்ள வினாவை தேர்ந்தெடுத்து சரியான பதில் கூறுகின்ற சந்தர்ப்பத்திலே 20 புள்ளிகளும், பச்சை நிற கேள்வியினை தெரிவு செய்து சரியான விடையினை தெரிவிக்கின்ற சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு 10 புள்ளிகளும் முழு குழுவின் புள்ளிகளுடன் சேர்க்கப்படும். இதே ஒழுங்கிலேயே நீங்கள் தவறான விடையளிக்கும் பட்சத்திலோ அல்லது மௌனம் காக்கின்ற சந்தர்ப்பத்திலோ இத்தகைய புள்ளிகள் கழிக்கப்படும். அதனை கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த சுற்றிலே கேள்விக்கான விடைகளை நீங்கள் 10 வினாடிக்குள் சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். இவைதான் மூன்றாவது சுற்று வர்ண சவால் சுற்றின் அறிவுறுத்தல்கள். இதனை பின்பற்றி சிறப்பான முறையில் இந்த சுற்றுக்கான வினாக்களுக்கு விடையளித்து வெற்றி பெறுவதற்காக 2 குழுக்களுக்குமே எமது வாழ்த்துக்கள். முதலில் அழைக்கின்றோம் ஹப்சா, உங்களை எந்த வண்ணத்தை தெரிவு செய்கின்றீர்கள்? நீல நிறம். நீல நிறம். நிச்சயிக்கப்பட்ட பங்கிலாப சதவீதத்தை வழங்குவதற்கு உரித்துடைய பங்குகளை குறிப்பிடுவது எவ்வாறு? முன்னுரிமை பங்குகள். சரியான விடை. அடுத்த கேள்வி செல்கின்றது. கொழும்பு ராயல் கல்லூரியைச் சேர்ந்த சுலக்ஷன், என்ன வண்ணம் தெரிவு செய்கின்றீர்கள்? நீல நிறம். நீல நிறம். எல்டிசி என பொதுவாக குறிப்பிடப்படுவதன் விரிவாக்கம் யாது? உங்களுக்கு தரப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டது. சரியான விடை குறை அபிவிருத்தி நாடுகள், லெஸ் டெவலப்ட் கண்ட்ரீஸ், எல்டிசி என பொதுவாக குறிப்பிடப்படுவதன் விரிவாக்கம். அடுத்த கேள்வி யாருக்கு என்று பார்ப்போம். அப்துல் ஹலீம், என்ன வண்ணத்தை தெரிவு செய்கின்றீர்கள்? நீலம். பங்குச்சந்தையில் தீர்ப்பனவு கொடுத்து தீர்த்தல் மற்றும் வாடிக்கையாளர்களை பதிவு செய்தல் ஆகிய அலுவல்களை நிறைவேற்றுகின்ற முறைமையை குறிப்பிடுவது எவ்வாறு? மத்திய வைப்பை முறைமை. நேரம் முடிவடைந்து விட்டது. அதனால் நீங்கள் குறிப்பிட்ட விடை சரியானது. மத்திய வைப்பு முறைமை சிடிஎஸ் என்பது சரி. ஆனால் உங்களுக்கு தரப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டது. சரி, அடுத்த கேள்வி யாரிடம்? காட்வின். பச்சை நிறம். சீனாவில் பயன்படுத்தப்படுகின்ற நாணய அலகு எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? யுவாங். சரியான விடை. அடுத்த கேள்வி யாருக்கு? ஹஃபீல். பச்சை வண்ணம். வருமானம் அதிகரிக்கின்ற போது கேள்வியும் அதிகரிக்கின்ற பண்டங்களை குறிப்பிடுவது எவ்வாறு? ஆடம்பர பண்டம். இந்த கேள்விக்கான பதிலை சாதாரண முறையில் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இது ஒரு பூரணமான பதிலாக அமையாது. இருந்தாலும் இது சரியான விடை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இருந்தாலும் இதற்குரிய பூரணமான விடையாக சாதாரண பண்டங்கள் என்பதுதான் மிகச்சரியான விடையாக இருக்கும். இப்போ சாதாரண பண்டங்களுக்குள் இந்த ஆடம்பர பண்டமும் ஒரு பண்டம் என்றபடியால் நாங்கள் இந்த பதிலினையும் ஏற்றுக்கொள்கின்றோம். நன்றி. உங்களுடைய விடை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஜெப்சன், உங்களிடம் என்ன வண்ணத்தை தெரிவு செய்கின்றீர்கள்? சிவப்பு. வங்கி தொழில் முயற்சிகளை பேணி வருகின்ற ஆட்கள் மற்றும் நிறுவனங்கள் தொடர்பில் உரிமப்பத்திரம் வழங்கும் நடைமுறையை அறிமுகப்படுத்துவதற்கும் மற்றும் செயற்படுத்துவதற்கும் அதனோடு தொடர்புடைய ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஏற்புடைய சட்டம் யாது?
1988 ஆண்டு வங்கித்துறை சட்டம். கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டது. சரியான விடையை குறிப்பிட்டால் 1988 ஆண்டின் 30ஆம் இலக்க வங்கி தொழில் சட்டம் என்பதுதான் சரியான விடை. அனைத்து பேரிடமும் நாங்கள் கேள்விகளை கேட்டு அவர்களும் விடையிறுத்து விட்டார்கள். பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே நிகழ்ந்த இந்த 3வது சுற்றின் இறுதியிலே பாடசாலை அணிகள் பெற்றுள்ள புள்ளிகளை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே கொழும்பு ராயல் கல்லூரி அணியினர் 200 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்களோடு போட்டியிட்ட பதுளை அல் அதான் மகா வித்தியாலயம் 290 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். 3 சுற்றுகளிலுமே கூடிய புள்ளிகளை பெற்று இன்றைய காலிறுதி சுற்றிலிருந்து அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் பதுளை அல் அதான் மகா வித்தியாலயத்தினர். ஆமாம், இப்பொழுது நாங்கள் பரிசில்கள் வழங்கும் வைபவத்தோடு இணைந்து கொள்ளலாம். பரிசில்களை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது இலங்கை மத்திய வங்கியின் பொது படுகடன் முகாமைத்துவம் பிரதேச அபிவிருத்தி மற்றும் தொடர்பாடல் திணைக்களங்களுக்கு பொறுப்பாளரான உதவி ஆளுநர் திருமதி ஜானகி மாம்பிட்டி அம்மணி அவர்களே. தற்பொழுது முதலாவதாக வழங்கப்பட இருக்கின்றது கூடிய புள்ளியினை பெற்ற 5000 ரூபாய் பெறுமதியான காசோலையை பெறுகிறார் பதுளை அல் அதான் மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த ஹலீம். அடுத்து இந்த காலிறுதி சுற்றிலே பங்கு பெற்றியமைக்காக 25000 ரூபாய் பெறுமதியான காசோலையை பெறுகிறார்கள் கொழும்பு ராயல் கல்லூரி அணியினர். அடுத்து இந்த காலிறுதி சுற்றிலே வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்று 50000 ரூபாய் பெறுமதியான காசோலையை பெறுகிறார்கள் பதுளை அல் அதான் மகா வித்தியாலயத்தினர். தொடர்ந்து இடம்பெற இருப்பது சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு. அந்த வகையிலே முதலாவதாக கொழும்பு ராயல் கல்லூரியின் பி சுலக்ஷன், கே கோட்வின், சி ஜெபிசன். தொடர்ந்து பதுளை அல் அதான் மகா வித்தியாலயத்தின் எம்.எச். ஹஃப்ரா, எஸ். அப்துல் ஹலீம், ஏ.எம். ஹஃபீல். ஆமாம், பரிசில்களை வழங்கி வைத்த அம்மணி அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனோடு இந்த போட்டிக்கு நடுவர்களாகிய கடமையாற்றிய நடுவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு போட்டி சுறுசுறுப்பாக அமைவதற்காக வினா கணைகளை தொடுத்த எமது சிரேஷ்ட ஊடகவியலாளர் திருவாளர் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தோடு இந்த காலிறுதி சுற்று போட்டி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சுவாரஸ்யமான மற்றொரு போட்டியில் சந்திக்கும் வரை இது இலங்கை மத்திய வங்கி நடத்துகின்ற ஐகான் சீசன் 2 பாடசாலை மாணவர்களுக்கான அறிவு தேடல்.